ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பரான 2 பிரசாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்வீட் ரெசிபிங்க, மோதகம். ரொம்ப ஈஸியாக பண்ணலான்றது பார்க்கலாம். கூடவே நல்லா காரசாரமான அம்மணி கொழுக்கட்டை, இதுவும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மோதகம், பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் பிரசாதம் இது தாங்க. நம்ம என்ன தான் பூரண கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சாலும் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பிரசாதம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, கூடவே அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவான அளவுக்கு பாசிப்பருப்பு, இது 2 எடுத்திருக்கேன். கழுவி ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். கலர் மாறி வரணுன்ற அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு ரவையை விட கொஞ்சம் பெருசாக வர மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த சைஸில் உடச்சி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் அதே பேன் வச்சுருக்கேங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடானதும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் அல்லது எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்வீட் செய்கிறோன்றனால நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசி பருப்பு வறுத்து பொடிச்சோம் இல்லைங்களா, அந்த ரவையை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. இது நல்லா வெந்து வரட்டும். குறைவான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு எடுத்துருக்கோம் அப்படின்றனால ஈஸியாக வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் உருண்டை வெல்லத்தை பொடிச்சு சேர்க்குறதா இருந்துச்சுன்னா உருண்டை வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உருண்டை வெல்லம் சேர்க்குறதா இருந்துச்சுன்னா வெல்லத்தை 1 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கனால டைரெக்டாக அப்படியே இதில் சேர்த்துட்டோம். இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா சிம்மில் வச்சே கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம கொழுக்கட்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சுவையான பிரசாதம் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு கொழுக்கட்டை மாவு தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு வச்சு சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. நல்லா சூடு ஆறி வந்துருச்சு பாருங்கள். கையில் எடுத்து இப்படி பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைகளாக பிடிக்க வரணும். பதம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நான் இந்த மாதிரி ஒரு மோதகம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அச்சு எடுத்திருக்கேன். இதில் லேசாக நெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவுலேருந்து எடுத்து இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் மோதகம் ஷேப்பில் தான் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம், அல்லது பிடிக்கொழுக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். அழகாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். சிலது பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிறேன். சிலதெல்லாம் மோதகம் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த மாதிரி பிடிச்சி ஒரு இட்லி தட்டில் எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவி அதில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க. இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8 நிமிஷமாவது வேகட்டும். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் கிட்ட வெந்துருச்சுங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக சூடாறி வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். வாயில் போட்டதும் கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போது அடுத்த பிரசாதமான அம்மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது சாதாரணமாக செய்கிறத விட இன்னுமே டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். இப்போ அம்மணி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 கப் அளவுக்கு தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது பச்சரிசி மாவு, வறுத்த மாவு எடுத்திருக்கேன். தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த அம்மணி கொழுக்கட்டைக்கான மாவு ரொம்ப சிம்பிளுங்க. இதே கொழுக்கட்டை மாவு தான் நம்ம பூரண கொழுக்கட்டைக்கும் ரெடி பண்ணுவோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் இழுக்கிற வரைக்கும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி இறக்கி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிங்க அப்படின்னா இந்த சூட்டுக்கான அந்த ஆவிப்படும் இல்லைங்களா, அந்த ஸ்டீம்க்கான அந்த ஈரப்பதமும் இருக்கும். இப்போ இறக்கி வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடாக ஆறி வரட்டும். இப்போ கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு ஒன்று ரெடி பண்ணாலே போதுங்க. எல்லா வகையான பூரண கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். அம்மணி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கொழுக்கட்டை மாவு கடைகளில் கிடைக்கிது இல்லைங்களா, அது கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாங்க. இதில் லேசாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா கை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா மெலிசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து விரல்களால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இந்த வேலையை செய்ய சொல்லலாம். ரொம்ப விரும்பி செய்வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சாலே போதும். நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக தான் உருட்டியிருக்கோம். இது வேகிறதுக்குள்ளார இதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்க்கறதுக்குடைய ஸ்பெஷல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த அம்மணி கொழுக்கட்டையை போட்டுடலாம். இது வெந்ததுக்கப்புறமா ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு பச்சை கலரில் இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அந்த கொத்தமல்லி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. வெறும் தேங்காயும் பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா சூடேறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான சுவையான ஸ்பெஷல் அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி இனிப்பு பிள்ளையார்பட்டி மோதகமும் கூடவே காரத்துக்கு அம்மணி கொழுக்கட்டையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். பாருங்கள் இப்போ இந்த அம்மணி கொழுக்கட்டை நல்லாவே சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பஞ்சு போல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். 2 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.